ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ஒரு டாபிக் வைஸ் ஒரு குவிஸ் பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம், விஜயநகர எம்பரர். ஸோ விஜயநகர எம்பரரில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அப்படி எல்லா டாபிக்ஸுமே அதுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோஸை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டிஎன்பிசி ஏக்கு சிவில் இன்ஜினியரிங்கான டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எஸ்எஸ்சி ஜேஇக்கான டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் வீடியோஸும் இருக்குது, அதையும் பார்த்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். During which year does General Malik Kafur led his South Indian expedition? That means என்னென்னா நம்மளுக்கு தெரியும் அலாவுதீன் கில்ஜி கீழே இருந்தவர் தான் மாலிக் கஃபூர். ஸோ அவர் வந்து 2 டைம் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்திருப்பார். எங்கே அப்படின்னு எந்த இயர் அப்படின்னு தான் நம்மளோட கொஷின். என்ன அப்படின்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 நான் சொல்கிறேன் 1304 அண்ட் தென் 1310. ஓகே, ஸோ இந்த 2 இயரில் தான் அவர் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர் A 1 and 2. ஓகே, இன் விச் இயர் மதுரை பிகம் இண்டிபெண்ட் ஃப்ரம் டெல்லி சுல்தானேட்? ஓகே, இதில் வந்து இயர்ஸ் 4 இயர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட ஆன்சர் வந்து 1333 தான். ஓகேவா? ஸோ அப்போ தான் மதுரை வந்து ஒரு இண்டிபெண்ட் சுல்தானேட்டாக தனியாக மாறுது. ஸோ அப்போ வந்து யார் வந்து அதுக்கு முன்னாடி மாலிக் கஃபூர் உள்ளே வரும்போது மதுரையை வந்து சுல்தானேட்குள்ளே வந்து அவர் கொண்டு வந்துடுறார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1333 தான் வந்து டெல்லி மதுரை வந்து தனியாக வந்து இண்டிபெண்ட் ஒரு ப்ராவின்சஸாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இன் விச் இயர் விஜயநகர கிங்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். எந்த இயர்? 1336. ஸோ அந்த இயரில் தான் விஜயநகரம் கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிஹர அண்ட் புக்கா. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து விஜயநகரம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் பேங்க் ஆஃப் துங்கபத்ரா அண்ட் தென் ஹம்பி. ஸோ ஹம்பியை கேபிட்டலாக வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1336 தான் விஜயநகரம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து விச் literature gives detailed about நாயக்கரா சிஸ்டம் அண்டர் கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயர் நிறைய சிஸ்டம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார், அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து 11th புக்கில் இருக்குது. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாமினி வீடியோவில் நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நாயக்கரா சிஸ்டம் வந்து எந்த புக்கில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயவச்சகமு. ஸோ இந்த ஆப்ஷன் சியில் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தெலுங்கு ஒர்க், ஒரு புக். ஸோ அதில் தான் கிருஷ்ணதேவராயர் கொண்டு வந்த நயங்கரா அந்த சிஸ்டம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ராயவச்சகமு. ஓகே, ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். யார் வந்து விஜயநகர எம்பரர் டைமில் வந்தாங்க அண்ட் தென் அவங்க எந்த கண்ட்ரி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இபான் பட்டாட்டா, நிக்கேட்டன், அபுல் ஹசாக் அண்ட் ஹுனிஸ், பர்ஷியன், போர்ச்சுகீஸ், ரஷ்யன், மொராக்கோ. ஸோ இதில் வந்து பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஃபஸ்ட்டு இபான் பட்டாட்டா வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மொராக்கன் ட்ராவலர். எல்லாருமே வந்து 14th century அந்த டைமில் தான் 14th to 16th century அந்த டைமில் வந்து சவுத் இந்தியானுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு ட்ராவலர்ஸாக வந்திருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இபான் பட்டாட்டா வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மொராக்கன். அண்ட் தென் நிக்கேட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிக்கேட்டன் வந்து யாருன்னா ரஷ்யன். அண்ட் தென் அபுல் ஹசாக். ஸோ அபுல் ஹசாக் வந்து அப்படின்னா பர்ஷியன். அண்ட் ஹுனிஸ் வந்து போர்ச்சுகீஸ். ஓகேவா? ஸோ அப்படி எங்கே வருது? 4 3 1 2 பி. ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஓகே, விஜயநகர கிங் issued large number of silver coins called Varaha. These coins have images of various Hindu deities, animals like bull, elephant and the fabulous Ganapundra. And the legend contains the king's name either in Nahari or in Kannada ஸ்கிரிப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு. ஸோ விஜயநகர கிங்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க காயின்ஸு, பட் எல்லாமே சில்வர் காயின்ஸ் கிடையாது, கோல்டு காயின்ஸு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. ஓகே,
அண்ட் தென் அவங்களோட காயின்ஸ் எல்லாத்துலேயுமே ஹிந்து டைனட்டிஸ் அந்த புல் எலிஃபண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் கரெக்டு. அண்ட் தென் அந்த நஹரி ஸ்கிரிப்ட் பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் 2 and 3 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ராய்ச்சூர் தாப் லைஸ் பிட்வீன் டேஷ் ரிவர்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து விஜயநகர கிங்டமில் ஒரு ஃபெர்டைலான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எந்த ரிவர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ரா. ஓகேவா. ஸோ இது இயர்லி ஹிஸ்ட்ரியில் பாமனி கிங்டம் கிட்டே இருந்தது, பட் கொஞ்ச காலத்தில் விஜயநகர கிங்டம் கிட்டேயும் இருந்தது. ஸோ அப்போது இது எங்கே அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ரா ரிவர், அந்த ஒரு ரிவர்ஸ் பிட்வீன் கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. ஓகே. when does the ஹரிஹரா புக்கா laid foundation of விஜயநகர கிங்டம்? நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். விஜயநகரம் கிங்டம் எப்போ ஃபவுண்ட் அப்படின்னாலும் அதே ஆன்சர்னா ஹரிஹர புக்காவும் அதே தான், 1336 தான். ஓகேவா. ஸோ இவங்க தான் 2 பேர் வந்து ஒரு ஜென்ரலாக இருப்பாங்க. யார் கீழே? முகமது பின் துக்ளக் கீழே. அதுக்கப்புறம் இவங்க வந்து முஸ்லீம்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாறி ஹிந்துஸாக மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த இனிஷியல் கேபிட்டல் ஆஃப் விஜயநகர எம்பரர்? ஹம்பி, கோஸ்லப்பட்னா, ஹங்கோடி அண்ட் மங்களூர். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இருந்தது என்ன அப்படின்னா எல்லாருமே ஹம்பி நம்ம எடுப்போம். பட் ஸ்டார்டிங்கில் நம்ம நார்த் பேங்க் ஆஃப் துங்கபத்ரா ரிவரில் இருந்த ஹனங்கோடி அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஹம்பிக்கு வந்து அதை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதனால் அனகொண்டி. ஓகே. நெக்ஸ்ட், வாட் டஸ் த டேர்ம் விஜயநகரா மீன்? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், என்னது? சிட்டி ஆஃப் விக்ட்ரி. ஸோ அதுதான் விஜயநகரா. ஸோ அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வித்யாரண்யா அப்படின்றவர் தான் வந்து ஹரிஹர புக்கா 2 பேரையும் வந்து ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ண வச்சுருப்பாரு. ஸோ அவரோட ஞாபகமாக தான் பேர் வச்சாங்க அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசனும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, when does ஹரிஹரா celebrated his coronation? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1346 தான். ஸோ அந்த இயரில் தான் அவரோட காரோனேஷன் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அக்கார்டிங் டு சம் ட்ரெடிஷன் அண்டர் ஹூம் டஸ் ஹரிஹர புக்கா சர்வ்டு? இது வந்து கன்ஃபார்மான ரூல் கிடையாது. துக்ளக் டைனஸ்டி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு இப்படி அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டு தான் இது. ஓகே. துக்ளக் டைனஸ்டி முகமது பின் துக்ளக் கீழே தான் அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை மாற்றினது வந்து வித்யாரண்யா. ஸோ அவருக்கு இன்னொரு பேர் வந்து மாதவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யாருன்னா ஒரு செயிண்ட், சைவ செயிண்ட் அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ஓகே. ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அரேஞ்ச்ட் இன் கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 4 வம்சம் தெரியும். ஸோ என்ன அப்படின்னா சங்கமா, சாலுவ, துளுவ, அரவீடு. ஸோ இதுதான் அந்த வம்சம். ஸோ அதுதான் க்ரானிக்கல். இவங்களுக்கு அடுத்து தான் இவங்க. ஸோ துளுவால் தான் நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் கிவன் கிரெடிட் ஃபார் சேயிங் த மதுரை சுல்தான் அண்ட் பிரிங்கிங் இன் டு எண்ட் ஆஃப் சுல்தானேட் அப்படின்ட்டு. ஸோ யார் அப்படின்னா குமார கப்பண்ணா. ஸோ இந்த குமார கப்பண்ணா யார்னா சன் ஆஃப் புக்கா. ஓகே. ஸோ புக்காவோட சன்னாக இருப்பார். ஸோ அவர் வந்து மதுரை சுல்தான் நேட்டை வந்து என் பண்ணியிருப்பார். டெல்லி சுல்தான் கீழேருந்து மதுரையை வந்து நாயக்கஸாக வந்து ஃபார்ம் பண்ணி மாற்றிருப்பாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 1370. ஓகே. ஸோ அது யார் அப்படின்னா குமார கப்பண்ணா. இவர் யாருன்னா புக்காவோட மகன். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் புக் மதுரை விஜயம்? ஸோ பார்த்திங்கன்னா மதுரை பற்றி பார்த்தோம். குமார கப்பண்ணாவும் கங்காதேவி அவங்களோட ஒய்ஃபும் தான் மதுரைக்கு போயிருப்பாங்க. ஓகே. ஸோ அங்கே போயிட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் கங்காதேவி தான் மதுரை விஜயம். ஸோ குமர கப்பண்ணாவோட அங்கே போன அந்த டூர் பற்றி மதுரை விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. ஓகே. விச் ரிவர் வாஸ் மோர் ஆர் லெஸ் டிவைடிங் லைன் பிட்வீன் விஜயநகரா அண்ட் பாமினி அப்படின்ட்டு. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஸோ ஃபுல்லாகவே இந்த விஜயநகர பாமினியில் வந்து துங்கபத்ரா தான் நிறைய பார்த்துருப்போம், அதுதான் ஃபுல்லாக வரும். பட் கிருஷ்ணா தான் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருந்திருக்கும் 2 பவர்ஸையும் டிவைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா. அவங்களோட ஃபைட்டிங்ஸ் அந்த எல்லாத்துக்குமே வந்து. ஓகே. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் த கிரேட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சங்கமா டைனஸ்டி தான். ஸோ சங்கமா டைனஸ்டியோட கிரேட் ரூலர் வந்து யார் அப்படின்னா இவங்க எல்லாருமே சங்கம ரூலர்ஸ் தான். அதில் ரொம்ப முதன்மையானவர் யார் அப்படின்னா தேவரண்யா II. ஸோ அவர் தான் குறிப்பிடத்தக்க ஒரு அரசர். ஓகே. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முஸ்லீம் சோல்ஜர்ஸையும் அவரோட படையில் சேர்த்துக்கிட்டு அவரோட படை வந்து ரொம்ப பலமாக இருந்தது.
which ambassador gave the vision of times of Devaranya II? ஓகே, அதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் ரசாக். ஸோ ஒரு பர்ஷியன் அம்பாசிடர் தான். ஸோ இவர் வந்து யாரோட காலகட்டத்தில் வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவரண்யா II. ஸோ அண்ட் தென் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க கிங்கு அங்கேயும் ஒரு ட்ராவல் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அம்பாசிடர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுல் ரசாக், ஒரு பர்ஷியன் ட்ராவலர். Which of the following statement is correct? Vijayanagar emperor went to crisis after Devaranya II. Power passed out trust commander Saluva Narasimha, who defended the kingdom from the Gajapathis and resolved parts of coastal Andhra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எது கரெக்டு? ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா தேவரண்யா II இறப்புக்கு அப்புறம் சாலும டைனஸ்டியோட ஒரு அரசர் தான் தேவரண்யா II. அவரோட இறப்புக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக விஜயநகர எம்பரரில் வந்து நிறைய கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு சாலுவ நரசிம்மா தான் சாலுவ டைனஸ்டியை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட்டு வென் டிட் சாலுவ நரசிம்மா டைடு? ஓகே, அவர் இறந்த அப்புறமா தான் நம்மளுக்கு துளுவ டைனஸ்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த இயர்லாம் நான் கொடுத்துருப்பேன் 1491. ஸோ அந்த இயரில் தான் வந்து அவர் இறக்குறாரு. ஓகே, ஸோ அவருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா நரச நாயக். அவர் தான் வந்து துளுவ டைனஸ்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் துளுவ டைனஸ்டி? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நரஸ்நாயக் தான் வந்து துளுவ டைனஸ்டியோட ஃபவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் யார் வந்து ஒரு ஆக்சுவலான ஃபவுண்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 புக்கில் 2 இருக்குது. ஒரு புக்கில் நரசநாயக்குன்னு இருக்குது. பட் அவரோட மகன் தான் வீர நரசிம்மா. ஓகே, விஹார நரசிம்மா. ஸோ இந்த 2 பேரில் எதுன்னு தெரில. நான் உங்களுக்கு டிஎன்பிசியில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம பாமினியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஷின்ஸு வீக்லி Q&Aல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த 2ல் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் விஜயநகர கிங்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே தேவையில்லை. யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். ஸோ விஜயநகர கிங்ஸ்லேயே கிரேட்டஸ்ட் அப்படின்னா அவர் தான். ஏன்னா அவர்கிட்ட ஸ்ட்ராங் மிலிட்ரி பேஸ் இருந்தது. ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து நிறைய டெம்பிள்ஸ் அதெல்லாமே கட்டியிருப்பார். ஸோ நிறைய லிட்ரேச்சர் ஒர்க்ஸுமே அவர்கிட்ட வந்து இருந்தது. ஸோ அதனாலே வந்து இவர் தான் கிரேட்டஸ்ட் கிங் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Krishnadevaraya made very large donation to make the greatest Shiva and Vishnu temples of the day. He added towering cobras to make those temples survive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் இதை பற்றி. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா ரெண்டுமே தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவா விஷ்ணு டெம்பிள்ஸ் வந்து ஹம்பியில் அவர் கட்டியிருக்காரு. அண்ட் தென் இந்த கோப்ரா சிஸ்டமும் அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ 1 and 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, who among the following was contemporary of கிருஷ்ணதேவராயர்? கான்டெம்பரரி அப்படின்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்களும் வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னா யார் அப்படின்னா இவங்க எல்லாருமே ட்ராவலர்ஸ். ஸோ இதில் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோமினோ பயஸ். ஸோ இவர் வந்து கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில் இருக்கார். அண்ட் தென் விசிட்டும் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா டோமினோ பயஸ் அண்ட் நோக்ஸ் 1 and 3 தான் வந்து ஆன்சர். ஸோ மற்ற 2 பேர் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் அமுக்க மாலையடா? ஓகே, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணதேவராயர். ஸோ இவர் வந்து அதை தெலுங்கில் எழுதியிருப்பார். இது யாரை பற்றி அப்படின்னா பெரியாழ்வாரோட பெண் ஆண்டாள். ஸோ ஆண்டாள் பற்றி தான் இந்த புக் வந்து இருக்கும். இது வந்து தெலுங்கில் வந்து இருக்கும். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்றது சான்ஸ்கிரிட்டில் வந்து அதை மாற்றிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இன்னும் கொஷின்ஸ் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டு பாமினி பார்ப்போம் இல்லையா? ஸோ பாமினி அண்ட் விஜயநகரை சேர்த்து வீக்லி Q&Aல வந்து நான் இன்னும் நிறைய டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஓகே, அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோ பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் Q&Aவாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அப்படியே ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அகெயின் சொல்கிறேன், இன்னும் டிஎன்பிசி ஜிஎஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்குமே அது கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டெக்னிக்கல் சிவில் இன்ஜினியரிங் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் என்ன இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Unacademy ப்ரமோஷன்
அதான் பார்க்க போகிறோம். Unacademy TNPSC பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெஸ்ட் ஒரு பிராண்டடான ஒரு ஹையஸ்ட் இந்தியன் ரேட்டிங் ஒரு வெப்சைட் தான் Unacademy. ஸோ அதில் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கோட் ஸ்கோர் மேக்ஸ் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து Unacademy ஆப்பில் வர ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட், மார்க் டெஸ்ட், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் Group-I முடிஞ்சது. ஸோ இருந்தாலுமே அந்த டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு ஆப்பில். ஸோ அதையும் வந்து அந்த டைம் டேபிள் படி கொஷின்ஸ் வந்து 8 PM வந்து அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃப்ரீ கண்டென்ட் அன்லாக் பண்ணுறதுனா Unacademy ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே Unacademyல ப்ளஸ் இருக்குது. ஸோ Unacademy ப்ளஸில் போனீங்கன்னா லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட் வைட் டெஸ்ட் சீரிஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அண்ட் தென் இப்போ என்ன கரண்ட்டில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 8th January இலக்கு அப்படின்ட்டு Group-II Prelimsக்கான ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ Group-IIக்கு படிக்கிறவங்க GS அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், என்னை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே ட்ரஸ்டபிளான கோர்ஸ் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா VETRI Group-I Mains. Group-I Mains எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ Jan 11th ஸ்டார்ட் ஆகுது, அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வேணும் Unacademy ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கோட் இன்வைட் கோட் கேட்கும். ஸ்கோர் மேக்ஸ் தமிழ் அப்படின்ற இன்வைட் கோட் போட்டிங்கன்னா ஸோ அதில் இருக்கிற எந்த பேக் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க Unacademy. ஓகே, ஸோ EMI ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கு அண்ட் தென் VETRI. ஸோ ஃப்ரீ கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாதவங்கலாம் அட்லீஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகே.